யாரும் அது பக்கம் அதை வேண்டாம். உங்களுடைய நேரங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவருக்கு நேரம் நாம் திருப்புவோம். கர்த்தராகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த அந்த ஒரு செய்தியை ஒரு தேவ தூதன் மேய்ப்பர்களிடத்தில் சொல்கிற ஒரு காட்சியை தான் இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய நாட்களில் இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தன்னுடைய மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். யார் மேய்ப்பர்கள்? அன்றைய நாட்களிலே மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், மேய்ப்பர்கள் எப்பொழுதும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவும் அவர்கள் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும், இந்த மேய்ப்பர்கள் மற்ற ஜனங்களோடு ஈஸியாக சுலபமாக பழகுவதற்குண்டான சூழ்நிலையில் இல்லாதவர்களாகவும், அவர்கள் ஒரு கீழ்த்தரப்பட்ட மக்களாகவும் அந்த நாட்டில் கல்வி கொண்டிருந்த ஒரு பிள்ளைகள் தான் இந்த மேய்ப்பர்கள். இவர்கள் தன்னுடைய மந்தைகளை பட்டணத்திற்கு வெளியே, அந்த கிராமத்திற்கு வெளியே கொண்டு போய் பட்டிகளை போட்டு மேய்ப்பர்கள் தன்னுடைய மந்தைகளை ஒரு பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். இவருடைய வேலையே பாத்தீங்கன்னா இதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் மத்தியிலே ஈஸியா பழக முடியாதவர்கள், ஜனங்களோடு கூட ஒரு சகஜமாக ஒரு பேசக்கூடாதவர்கள், மற்றவருடைய வீடுகளிலேயோ இல்ல அரசாங்கத்தில் குற்றம் சாட்டப்பட்ட யாராவது இருந்தால் அவர்களுக்கு சாட்சி சொல்வதற்கோ இந்த ஒரு மேய்ப்பர்கள் ஒரு அனுமதிக்கப்படாத ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருந்தவர்களா இந்த மேய்ப்பர்கள். இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை தேடிதான் அன்றைக்கு தேவதூதன் ஒரு செய்தியை கொண்டு போகிறார். அல்லேலூயா. என்ன செய்தியை கொண்டு போகிறார்? 8ஆம் வசனம் சொல்கிறது, அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மந்தைக்குள் இருந்த ஆடுகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தேவ தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அநேக விதமான பயங்கள், வாழ்க்கை குறித்ததான பயம், சூழ்நிலைகளை குறித்ததான பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமா என்கிற ஒரு பயம் எல்லாம் நமக்கு இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையான பயம். அன்றைக்கு இவர்கள் ஆல்ரெடி தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆல்ரெடி ஒரு பயந்த சுபாவமாக இருந்தார்கள், ஆல்ரெடி மற்ற ஜனங்களோடு சகஜமாக பேசக்கூடாதபடி இருந்த இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்களிடத்தில் ஒரு தேவ தூதன் தோன்றுகிறார். அதை சொல்ல மாட்டீங்களா? வந்தவர் சாதாரண மனிதர் அல்ல, வந்தவர் ஏதோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, ஏதோ வந்தவர் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, ஏதோ ஒரு ஆடுகளை வைத்துக் கொண்டு இது ஒரு மெய்ப்பனை இன்னொரு மெய்ப்பவர் பார்ப்பதற்காக வரவில்லை. வந்தவர் இதுவரை அவர்கள் பார்த்திராத ஒரு வித்தியாசமான ஒரு நபர். அல்லேலூயா. தேவ தூதன் அவர் மத்தியிலே தோன்றுகிறார். இதுவரையில் அவர் நல்லது இடத்துக்கு யாரையும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, மற்ற மக்கள் யாரையும் சேர்ப்பிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தள்ளப்பட்டு இருந்த இந்த ஒரு மெய்ப்பர்களை தேடி அன்றைக்கு அந்த சராசரங்களை உண்டாக்கிய தேவன் அவருடைய தூதனை எங்கே அனுப்புகிறார்? மேய்ப்பர்கள் மத்தியில் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர்கள் அதை பார்த்த உடனே நம்ம வசனம் சொல்லுது, அவ்வேளையில் அந்த தேவதூதன் வந்தவர்கள் மத்தியில் நிற்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர் மகிமையை பார்த்தவர்கள் பயந்து போனார்கள், பயந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீ
நீங்களும் நானும் நம்ம சமுதாயத்திலேயோ உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுடைய தனிப்பட்ட முறையிலேயோ ஒருவேளை உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஒருவேளை உங்களை கீழ்த்தரமாக நினைக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பினதை போல நீங்கள் தள்ளப்பட்டிருந்தால், நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் தூஷிக்கப்பட்டிருந்தால், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தால், உங்களை தேடி ஆண்டவராகிய தேவன் தேவ தூதனை அனுப்ப மாட்டார். அவரே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த போவார். அவர் வரும்பொழுது ஒரு தேவ மகிமை இறங்கி வந்ததுதான். அந்த மகிமை எதுக்கு தெரியுமா? உங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்காக. யாரெல்லாம் உங்களை தள்ளப்பட்டு வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டிருந்தார்களோ, எந்த சமுதாயம் உங்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக தள்ளி வைக்கப்பட்டதோ, அதே சமுதாயத்தில் கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்தும்படியாக, அதே மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பொம்பை கத்தை உயர்த்தும்படியாக, அதே சமுதாயத்தில் உங்களை தலைநிமிர்ந்து நடந்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஒரு மகிமை ஆண்டவர் பிறந்திருக்கிற இந்த மாதத்தில் தேவன் ஒரு மகிமையை கர்த்தர் உங்கள் மீது ஊற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் யாரும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில் யாரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இந்த மக்களுக்கு தான், இந்த ஜாதி மக்களுக்கு தான், இந்த கோத்திரத்தினுடைய மக்களுக்கு தான், இந்த பாஷை பேசுகிற மக்களுக்கு என்று வேதம் சொல்லப்படவில்லை. அன்றைக்கு தள்ளப்பட்டிருந்த நெற்பர்களுக்கு தான் முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. தள்ளப்பட்டிருந்த ஒதுக்கப்பட்டிருந்தவர்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறார். என்ன செய்தி சொல்கிறார்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல செய்தி முதலாக தள்ளப்பட்டிருந்த நெற்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தது ஏதோ ஒரு தற்செயலாக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வையில நான் விசேஷமானவன், நீங்க விசேஷமானவர்கள். ஒருவேளை சமுதாயம் தள்ளி வச்சனால சோர்ந்து போயிடாதீங்க. சமுதாயத்தினால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதை சொல்ல மாட்டீங்களா? சொந்த பந்தத்தினால 10 பைசா நமக்கு என்ன இல்லைங்க பிரயோஜனம் இல்லை. 50 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபாயை சேர்த்து வாங்கிக்குவோம். அதை சொல்ல மாட்டீங்களா? 100 ரூபா கொடுத்தாலும் 100 பேருக்கு சொல்லிடுவான். அவனுக்கு 100 ரூபா கொடுத்தேன், அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அவங்க கஷ்டப்படுற காலத்துல நான் தான் துணிமணி வாங்கி கொடுத்தேன், அவங்க சோர்ந்து போயிருக்கிற காலத்துல நான் தான் உதவி செய்யறேன். ஊருக்கே சொல்லிடுவோம், உங்களுக்கு மட்டும் தெரியாது. அல்லேலூயா. இதுதான் சொந்த பந்தம். இதுதான் ஒரு மனிதனுடைய புத்தி. அவங்க அந்த காலத்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் குடும்பம் அந்த குடும்பம் என்ன சொல்லிருக்கோம், அப்படியே போயிருக்கு. இல்ல அந்த குடும்பம் அப்படியே போயிருக்க வாய்ப்பு இல்லை. கர்த்தர் ஒரு குடும்பத்தை தேடி வந்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வருகிறது எதுக்கு தெரியுமா? அவனை உயர்த்தி வைப்பதற்காக, ஆண்டவர் அவனை கனப்படுத்துவதற்காக, அவருடைய மகிமையை ஊற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களை போல தெய்வம் அல்ல. மனிதன் தான் சொல்லி காய்ப்பான். ஆண்டவருடைய வழக்கமே கிடையாது. அதே சொல்ல மாட்டீங்களா? அவர் செஞ்சதை சொல்லணும்னா நம்ம பிறந்த நாட்கள் இருந்து அவர் சொல்லிட்டே இருக்கோம். அல்லேலூயா. இவர் கருவில் இருக்கும் பொழுது ஒரு கண் இல்லை, நான் அந்த கண்ணை செஞ்சேன் உருவாக்குற ஆண்டவர் சொன்னாலும் எப்படி இருக்குங்க? கருவே உருவாகம் இருந்தது. சொல்லுது, கருவில் இருக்கும் பொழுதே அந்த கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. இந்த கரு இப்படிதான் இருக்கும். கருத்தை உருவாக்குனா இவன் கண்ணை நான் தான் உருவாக்குனேன், இவனுடைய வாயை நான் தான் உருவாக்குனேன், இவன் கையை நான் தான் உருவாக்குனேன், இவன் காரணம் தான் சொல்லி காமிக்கணும்னா ஆண்டவர் பிறந்த நாமத்தை கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி காமிச்சே இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லி காமிக்கிற தெய்வம் அல்ல. காரணம் அவர் உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யல தேடியவர்களை நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை முதல் காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு திட்டம் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீ என்னை தள்ளி வைக்கிறது, நான் உன்னை தள்ளி வைக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை தள்ளி வைக்கிறேன். அருகில் இருக்கிறார். யாராவது சமுதாயத்தில் இருக்கிறீங்களோ சொந்த பந்தத்தில் உங்களை தள்ளி வைக்க நினைச்சாங்க, மனசு நினைச்சீங்க, ஆண்டவரே அவன் என்னை தள்ளி வைக்கிற நினைச்சிட்டு இருக்கிறான். இல்லை ஆண்டவரே, நான் அவனை தள்ளி வைக்கிறேன். ராஜாவுடைய பிள்ளையாக இருக்கிற நானு அதை அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளையா வந்துட்டேன். இனி அந்நிய நபத்தோடு நான் என்ன செய்ய மாட்டேன், பிணைக்க மாட்டேன். நான் தள்ளி வைக்கிறேன். ஒரு நாள் வரும், என்னை தள்ளி வைக்கலாம் நினைத்தவனே என்னை தேடி வந்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் அன்பை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமிக்கு வந்தார். பாஸ்டர் எப்படி சொல்ல முடியும்? இயேசு வந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நமக்கு வேதாகமத்தில் மாத்திரம் ஆதாரம் கிடையாது. வேதாகமத்தில் மாத்திரம் ஒருவேளை நமக்கு ஆதாரங்கள் இருந்தால் இது கிறிஸ்துவ சமுதாயம் எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லுவார்கள். இது நமக்கு வேதாகமத்தில் மட்டுமல்ல, நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இந்திய தேசம் உலகம் முழுவதும் போய் பாருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் படித்திருக்கிறீர்கள். கிபி கிமு என்று சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் யாரும் விரிவாக சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியும், இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை கூறாக்கி வைத்திருக்கிறான். கிபி என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று அர்த்தம். கிமு என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்று அர்த்தம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இந்த பூமி எத்தனை ஆண்டுகள் இருந்ததுன்னு எந்த அறிஞர்களாலையும் இன்றைக்கும் கணக்கிடப்பட முடியவில்லை. எப்பொழுது கணக்கிடப்பட்டது? இயேசு பூமியில் பிறந்த நாள். இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியில் பிறந்தாரோ அப்பொழுதுதான் இந்த சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இந்த பூமி உருவாக்கிய நாள் முதல் கொண்டு அதன் பிறகு இந்த சரித்திரம், இந்த பூமி இரண்டாக பிரிக்கப்பட்டது என்று சொன்னால் இயேசு பிறப்பதற்கு முன் இருந்த வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் என்று யாராலையும் கணக்கிடப்பட முடியவில்லை. இன்றைக்கு ஆராய்ச்சி கொண்டாக இருக்கிற மொழியிலேயே தமிழ் மொழி தான் இருக்கிற மொழியிலேயே முதல் மொழி என்று கணக்கிடப்படுகிறார்கள். இருக்கிறதே புலமையானது என்ன மொழிதான்? தமிழ் மொழியில எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அரசாங்கங்கள் இந்த வார்த்தையை இசைப்படுத்த மற்ற ஸ்டேட்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஆனா ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில என்றைக்கு மனிதனாய் பிறந்தாரோ அந்த நாளிலிருந்து உலகம் எங்கும் ஒரு குடிமதிப்பு எழுதக்கூடிய அந்த நாள் அதனுடைய முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அரசு ராயனால் கட்டளை பிறந்தது. இயேசு பிறந்த நாள் முதல் கொண்டுதான் காலங்கள் கணக்கிடப்பட்டது, நாட்கள் கணக்கிடப்பட்டது. அதன் பிறகுதான் இன்றைக்கு 2021 காலங்களை போட்டு அச்சடிச்சு அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவா இருந்தாலும் இன்றைக்கு அச்சடிக்கப்பட்ட காலங்கள் கொடுக்கிறோமே, அதனுடைய காரணம், அதனுடைய மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுதான் இன்றைக்கு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு பிறந்ததுக்கு 2021 வருஷம் செஞ்சுங்க ஆயிடுச்சு. அது பிறகுதான் கணக்குகள் வைக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்ற ஒரு பகுதி யாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. கிறிஸ்து பிறப்பதற்கு பின் எத்தனை வருஷம் நம்மளால சரியா சொல்ல முடியும்? 2021 வருஷங்கள் முடிந்து இப்பொழுது 2022 வருஷத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த சமுதாயம் நம்மை நம்மளை தள்ளப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த சமுதாயம் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த ஒரு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் மத்தியில் தோன்றி அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா! நீ பயப்படாத. நெருக்கத்தின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு நம் மத்தியில் அவ்வப்போது மாத்திரமல்ல அநேக நேரங்களில் கூப்பிடும் பொழுதுதான் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:10 கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் கர்த்தர் தேவ பிள்ளையே, நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவன் சாதாரணமான தெய்வம் அல்ல. நீங்கள் தேடி கொண்டிருக்கிற இயேசு சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் அந்த சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர். நீங்கள் தள்ளப்பட்டவர் அல்ல, நீங்கள் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா! தள்ளப்பட்டவர் அல்ல, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். 9வது வசனத்தை வாசி பாருங்க. 9வது வசனம், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இரண்டாவது மிக முக்கியமான காரியம், தேவ தூதன் மெய்ப்பர்கள் எங்கே இருந்தார்களோ அந்த இடத்தை தேடி சென்றார். ஹல்லேலூயா! முதல் காரியம் நான் சொன்னேன், நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன், எங்கே மெய்ப்பர்கள் இருந்தார்களோ, எந்த இடத்துல மெய்ப்பர்கள் இருந்தார்களோ, காட்டு பகுதி, வனாந்தர பகுதி, ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், அது ஒரு பட்டணத்துக்கு புறம்பே வயல்வெளிகளில் மந்தைகளை எந்த இடத்தில் ஒரு வைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் என் தேவாதி தேவன் தேவதூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ உங்களை அதே இடத்தில் சந்திப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த கடவுளை நீங்கள் ஒரு பார்ப்பதற்காக எங்கேயோ நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தெய்வத்தை பார்ப்பதற்காக நீங்கள் எங்கே ஒரு தகவலுக்கு தேவையில்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அது குடிசையா இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் சரி,
இரண்டாவது காரியம், கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வருகிறார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை சொந்த பந்தம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் உனக்காக உன்னை தேடி இருக்கிற இடத்துக்கு இயேசு வருகிறார். அந்த உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு வாக்குதலை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பயப்படாதே, நம்மோடு இருக்கிறது வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆகாரை கர்த்தர் சந்தித்தார். ஆகார் இப்படிப்பட்ட சூழல் இருந்தது தெரியுமா? ஆகாருடைய சூழ்நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆகாரை அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர் சந்திக்கும் போது வனாந்தரத்தில் தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு அவள் அழுது புலம்பி, ஐயோ என் குழந்தை சாகுதை, என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை என்று வனாந்தரத்தில் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த அந்த ஆகாரை தேடி என் தெய்வம் அந்த வனாந்தரத்துக்கு சென்றார். கருமையான தேவனே, அவர் ஏதோ நல்லது செய்துவிட்டு வரவில்லை. நம்பியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு வந்தவள், அடைக்கலம் கொடுத்தவள், ஆரோக்கிய செய்ய நினைத்த ஒரு மனுஷி. ஆனாலும் ஆண்டவர் ஆகாரை விடவில்லை. அதிக சொல்ல மாட்டீங்களா? ஆகாரை ஆண்டவர் விடவில்லை. தவறு செய்து கொண்டு அந்த வீட்டில் நம்பிக்கை துரோகம் பண்ணினவர்களுக்கே அவர் இருந்த வனாந்தரத்தில் சேர்ந்து அவங்க அற்புதத்தை செய்வார் என்று சொன்னார். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அங்கே வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து யோசேப்பை குறித்து பார்க்க முடியும். ஒரே சொப்பனம், நம்முடைய வாழ்க்கை டோட்டல் அவுட். அல்லேலூயா. ஒரு சொப்பனம், ராஜ வஸ்திரம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரே ஒரு சொப்பனம், அவருடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகள் எடுக்கப்பட்டது. ஒரே ஒரு சொப்பனம், மன்னக்காக எல்லாத்துக்கும் பகையா மாறி போனான். ஒரே ஒரு சொப்பனம், தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டவன். அந்த பிறகு உங்களுக்கே தெரியும், எங்க இருக்காரு? குடிகளை கொண்டு போய் எடுத்துட்டாங்க, போட்டாங்க. அந்த ஒரு குடிக்குள்ள தேவாலயம் சந்திப்பதற்காக போனான். அதே சொல்ல மாட்டீங்களா? அவனை தூக்கி விட்டா. அதன் பிறகு எகிப்துக்கு விட்டாங்க. அங்கேயே கர்த்தர் கூட இருந்தா. செய்யாத ஒரு தவறு தாங்க ஜெயில போட்டாங்க. அங்கேயே கர்த்தர் கூட இருந்தா. ஜெயில இருந்து நேரம் வந்த நேரத்தில் ஒரே ஒரு நாள் ராத்திரில கர்த்தர் அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்தி அதே தேசத்துடைய அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நியூ லைஃப் சர்ச் எங்கே இருக்கிறாயோ அங்கே உன்னை சந்திக்க இந்த 2021 இயேசு வருகிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். நீ இருக்கிற இடம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு there is no boundary. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவார். இருளடைந்து போயிருக்கிற வீட்டுக்குள்ளே இயேசு வந்து, இதோ ஏசாயா 9:2 வாசிக்கிறோமே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாமல் சொன்னது போல பூட்டப்பட்ட வீட்டுக்குள், உன் வீட்டுக்குள் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ, உன்னுடைய வீட்டுக்குள் எந்தெந்த நன்மைகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய இயேசு வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, என்னுடைய மகிமையை உங்க மீது ஊற்ற போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்தில் சந்திக்கிற என் இயேசு உங்களை தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நீங்களான விசேஷமானவர்கள். அவர் பார்க்கிற தேவான எதினால் விசேஷித்தவர். ஏதோ ஒரு பணம் காசு இருந்தாலும் விசேஷமானவர்கள் அல்ல. ஏதோ வீடு பங்களா இருக்கிறதுனால யூ ஆர் நாட் ஒரு விசேஷமான மனுஷன் அல்ல. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறது தான் ஒரு விசேஷம். அதே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை கூட இருக்கிறது தான் ஸ்பெஷல். நீ பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டரை கூட இருக்கிறது தான் ஸ்பெஷல். ஆமா, கர்த்தர் கூட இருக்கிறதா எனக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய கூட இருக்கிறதால விசேஷமானவன் இல்லையா? நீங்க தான் விசேஷமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிற நாங்கள் யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க ஆண்டவருடைய பார்வையில் ஒரு விலையில பெற்றவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் நான் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. நான் உங்களுக்கு முதல் காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் நான் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. இரண்டாவது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை தேடி உங்களை ஆசீர்வதிப்பார். அது 9 திருக்குறள் வாசம் பாருங்க. வேலையிலே கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசம். மூன்றாவது காரியம், தேவதூதன் வேற எங்கேயோ போறதுக்கு பதிலாக மெய்ப்பொருளை தேடி போகவில்லை. தேவதூதன் ஒரு ஆக்சிடென்டாக அந்த ஒரு மெய்ப்பொருளை பார்க்கவில்லை. there is no mistake. எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அல்லேலூயா. ஒரு தற்செயலாக வந்த ஒரு மனிதனும் அல்ல. பர்டிகுலராகவே ஆண்டவரால் அனுப்பப்பட்டு அந்த ஒரு செய்தியை
இந்த மீட்பர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் மிக ஒரு அந்த ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொண்டுதான் இந்த ஒரு தேவதூத மீட்பரை போய் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் ஒரு தற்செயலாய் ஆண்டவராய் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. அதே சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு கடன் இயேசுவை தேடி வந்தேன், எனக்கு ஒரு நோய் இருக்குது, அதனால இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தேன். என்னுடைய வீட்டுக்கு ஒரு நன்மை நடக்கும், அதனால இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் நானும் ஏதோ ஒரு தற்செயலாய் தேவனுக்கு வந்த பிள்ளைகள் அல்ல. நீங்களும் நினைச்சுக்கலாம், நீங்க வந்தா என் கஷ்டமானு சொன்னாங்க, நான் வந்துட்டேன். நீங்க வந்தா என் வாழ்க்கையில ஒரு குறைகள் மாறுன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன். நீங்க சொன்னா இங்க வந்து நல்லதுக்காக வந்துட்டேன். இல்ல இல்ல, நீங்களும் நானும் தற்செயலாய் இந்த இடத்திற்கு வந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்களும் நான் ஒரு தவறுதலாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவும் இல்லை. உங்களுக்கு நன்மை செய்வது என்பது தேவனுடைய பிறப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரை அண்டிக் கொண்டு யாருக்கும் ஒரு நன்மை செய்கிறவராக செஞ்சுட்டு இருந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார். 3 வருஷம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அல்லேலூயா. அவருடைய பார்வையை நன்மை செய்கிற ஒரு பார்வை, அவருடைய தோற்றமே நன்மை உடையவராக இருந்தார். அவர் பரிசுத்தம் உடையவராக இருந்தார். அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள், அவர் பார்த்த பார்வையில் சுகமானார்கள். பானையை தொட்ட நேரத்தில் இறந்து போன குழந்தை உயிரோடு எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் நானும் தற்செயலாய் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. அது அனாதி தீர்மானம். அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் உங்களை என்னை அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக வந்த பிள்ளைகள் நீங்க அல்ல. அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தா இன்றைக்கு அந்த எண்ணங்களை மாற்றி போடுங்கள். நானா ஏற்றுக்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை. நீங்க ஏற்றுக்க முடியாது. ஒரு தெய்வத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஒரு தெய்வம் தான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு தெய்வம் தான் நம்முடைய அசுத்தத்தை பார்க்காமல், நம்முடைய பாவத்தை பார்க்காமல், நம்முடைய நீதியை பார்க்காமல் உங்களை தேடி வந்து மீட்டது தேவ கிருபை. நீங்க எந்த தெய்வத்தை ஏற்க முடியாது. அப்படி ஏற்றுக்க சொன்னா அது வேற தெய்வம் இருக்கலாம். இந்த தெய்வம் நம்ம ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானோ உங்களை தெரிந்து கொண்டேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு ராமுழுதுமாய் ஒரு பிரயாசப்பட்டு வலையை கிழித்துவோ அந்த வலையை ஒரு மீன் கூட கிடைக்க முடியாத அந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் இயேசு பேதுருவை தேடி கடற்கரைக்கு செல்கிறார். பேதுரு ஆண்டவரிடத்தை தேடி வந்தார். வேதனையில் எழுதப்படவில்லை. இயேசு தான் பேதுருவை தேடி செல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கவலையே. பேதுரு மிகவும் சோர்ந்து போனவனாக, ஒரு மீன் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு மீன் கூட அகப்படாமல் நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இருக்காத சூழ்நிலையில் மிகுந்த மனம் கசந்து போனவனாய், சோர்ந்து போனவனாய், என்ன செய்வதற்கு தெரியாமல் கலங்கி நின்ற அந்த சூழ்நிலையில் என் இயேசு பேதுருவை தேடி சென்றார். தற்செயலாய் போல அவனுக்காக தான் கர்த்தர் போனார். அங்கே சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஒரு தற்செயலாக அப்படியே போனாரு. அப்படியே போகும்போது இவனை பார்த்தாரு. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அதனால இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். இல்ல இல்ல இல்ல, பேதுருவுக்காகவே அன்றைக்கு பட்சிக் கொள்ளலாம் என் தெய்வம் அதிகாலை நேரத்தில் கடலுக்கே சென்றார். உங்களுடைய ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஸ்பெசிபிக்கா கர்த்தர் தெரிந்து வச்சிருக்கிறார். உங்களுடைய அகலம் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய உயரம் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய கை ரேக இயேசுடைய கையில வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அதனால உண்மை உள்ளகை வச்சிருக்கிறேன், வரைஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால நீ ஜோசிக்கார பார்த்து கையை காட்டி அவனுடைய இந்த ரேகையை பார்த்து சொல்றாங்க. அவனால நம்ம ரேகை சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய உள்ளகையில வரைந்து வைத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மளுடைய ஒரு பதிவு அவருக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க சாதாரணமாக அல்ல, you are specific person. உங்களை தேடி வந்த விதம் ஆண்டவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். உங்களை இப்படித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அதுல தெரிந்து கொள்ளப்படுது ஒரு 3 வகையான ஒரு தெரிந்து கொள்ளப்படுதல். ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். சில வார்த்தை பார்க்கும் பொழுது மரண படுக்கையில் கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். வேதத்தில் உபத்திரவத்தில் மாற்றி நான் சிலரை தெரிந்து கொண்டேன். எப்படியோ கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? நீங்க நான் ஏதோ ஒரு தற்செயலாக தேவனிடத்தில் வந்த பிள்ளைகள் அல்ல என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 10ஆம் வாசி பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின்
பார்ப்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அதில் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறார். ஃபர்ஸ்ட் அவர்களை தேடி போகிறார், இரண்டாவது அப்படி தள்ளப்பட்டிருந்த பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் தேவதூதனை அனுப்புகிறார், இரண்டாவது அவர் இருந்த இடத்துக்கு போகிறார். அவர் இருந்த இடத்துக்கு போனது ஏதோ தப்பா போயிருந்த அது தேவனுடைய திட்டம். அங்கே போய் அடுத்தது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்துல வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது அதிகாரத்துல வசனம் வாசிக்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதினுள்ளே பிறந்திருக்கிறார். இந்த நல்ல செய்தி, the good news. இது பேர் என்னது? நல்ல செய்தி. அதே சொல்ல மாட்டீங்களா? இது பேர் என்ன பேருங்க? நல்ல செய்தி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நல்ல செய்தி. அது உங்களை தேடி நல்ல செய்தி. இந்த 2021ல தேவனுடைய நியூ லைஃப் சர்ச்சுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறார். ஒரு நல்ல செய்தி. அதில் எத்தனையோ துக்கமான செய்தி கேட்டிருப்பீங்க, எத்தனையோ துக்கமான ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ கெட்ட செய்தி உங்களுடைய காதுகள் தொலைத்திருக்கும். இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தெய்வம் ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறார். அது நல்ல செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் ஒரு நல்ல செய்தி. ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாம தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்களா? சிலருடைய மூட்டை பார்த்தா தெரியும், துக்கமா வந்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமான செய்தி அதான் நல்ல செய்தி. இந்த வாரம் முழுவதும் ஒரு இருதயம் பலவிதமான சூழ்நிலைகளால மிகுந்த ஒரு கரைக்கு போய் நீங்க வந்திருக்கலாம். துக்கத்தை அப்படியே சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், வாரத்தை சுமக்க முடியாம சுமந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நல்ல செய்தி? இயேசு உங்களுக்காக, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி இருக்க நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். மெய்ப்பன் உடனே அவர் சொல்லுகிற இடத்துக்கு போய் பார்க்கிறார்கள். அவர் என்ன சொன்னாரோ, மெய்ப்பன் என்ன சாயலோ, தேவதூதன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பார்த்தார்கள். நான்காவது இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே கருத்து செய்து முடிப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி உங்களை தேவ சமூகத்துக்கு கதை கொண்டு வந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை பிரித்தெடுத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை அபிஷேகித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை தகப்பனும் தாயும் கைவிட்ட நேரத்தில் அவர் உங்களை சேர்த்துக் கொண்டாரோ, அந்த அன்பை கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உட்கார்ந்து யாரும் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சின்ன பிள்ளை கூட நான் சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பார்ப்பதற்காக வந்தேன் என்று ஒருவேளை நீங்கள் சொன்னாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டத்தை செய்வதற்காக நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனாலதான் தன்னுடைய பாவங்களை மன்னித்தார். ஏன் உலகத்துக்கு கஷ்டம் தெரியுமா? இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி இருந்தது. சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவராகிய தேவன் ஆதாமை உருவாக்கி அந்த ஒரு ஏதேன் தோட்டத்திற்குள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள். ஆனாலும் அந்த ஒரு நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழம் என்ன செய்யாத, நீ சாப்பிடாதுன்னு சொன்னா நம்ம எதை செய்ய வேண்டாம் சொல்றோமோ அதை என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம். வீட்டுல அத்தனை பொருள் இருக்கும், இதை மட்டும் கூடாதான் இருப்போம். நம்ம பையன் என்ன செய்வோம்? கரெக்டா அதை நம்ம பக்கத்துல அப்படியே தான் இருக்கும். எதை செய்ய வேண்டாம் சொல்றோமோ அதை என்ன செய்யணும்? முதல் போய் செய்வோம். இந்த பழக்கம் அன்றைக்கே ஆதாமுக்கே இருந்துச்சு. அதில் எல்லாத்தையும் சாப்பிட என்ன செய்யாத, இதானே சாப்பிடாது. எல்லாத்தையும் சாப்பிடாம மேல இருந்துச்சு. நம்ம சொல்லல, நான் எதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் அதை போய் என்ன செய்யலாம்? அதை சாப்பிட்டான். ஆண்டவர் மனிதனோடு குளிர்ச்சியான வேலைகளில் ஒவ்வொரு நாளும் உறவாடி கொண்டிருந்தார். வேதவசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் மனிதனை உருவாக்கி மனிதன் எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கும்படி கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். ஏதோ மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. பரிமாண வளர்ச்சி மாறி மாறி அப்படியே அந்த வாழ் கட்டாயிருச்சுன்னு சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. குரங்குக்கு 5 அறிவு தான் இருக்குது. நமக்கு எத்தனை அறிவுங்க இருக்குங்களா? இருக்குதா? நமக்கு 6 அறிவு இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்கதான் அறிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். குரங்கு மனுஷன் தான் நம்ம ஒரு மரத்துல இன்னொரு மரத்துக்கு என்ன செய்யணும்? தாவணும். நம்மளால தாவ முடியுதா? முடியாது. மனுஷ சாயலாக கர்த்தர் உருவாக்கினார். தேவன் எப்படியோ அப்படியே மனுஷனை தன் சாயலாக உருவாக்கினார். தேவ சாயலாக உருவாக்கினார். ஆண்டவர் 2 கண்ணு தான் இருக்குது. அதை சொல்ல மாட்டீங்களா? 3 கண்ணு தான் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் எத்தனை கையில இருக்குது? 2 10 கை ஆண்டவருக்கு கிடையாது.
அல்லேலூயா. அவருக்கு வாய் நம்மளை போல தான் இருக்குது. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆண்டவர் எப்படி இருக்குங்க சொல்லுங்க. ஆண்டவர் வாய் எப்படி இருக்குது? உங்க வாய் எப்படி இருந்தா அப்படிதான் ஆண்டவர் வாய் இருக்குது. ஏன் பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, ஆண்டவர் அவரை போலவே மனுஷனை உருவாக்கினார். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரோ அதுபோல மண்ணினார். அது ஆங்கில வேதாந்தம் சொல்றது டஸ்ட் எடுத்து மண்ணிலேயே இருக்கிற ஒரு துளி குப்பம் சொல்றாங்க, தூசி. அந்த தூசி எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து ஆண்டவர் மனுஷன் என்ன செய்யறாரு? உருவாக்குறாங்க. நீங்க நான் யாருங்க சொல்லுங்க? தூசியிலிருந்து எடுக்கப்பட்டவர். எதுல எடுக்கப்பட்டவங்க? தூசி யாராவது எடுத்து கொண்டு போய் முன்னாடி வைப்பாங்களா? தூசி யாராவது எடுத்து கொண்டு போய் அழகான புண்ண இடத்துல கொண்டு போய் வைப்பாங்களா? ஆனா நீங்க அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் என்னென்ன வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு நீ டஸ்ட் அப்படிங்கிறார். என்னங்க பேர் என்னங்க? நீங்க நான் தூசி. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த தூசி எடுத்து ஆண்டவர் மனுஷனாய் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அதுக்குள்ள அவனுக்கு என்ன வந்துச்சுங்க? அவன் உயிர் வந்துருச்சு. அல்லேலூயா. மண்ணால இருந்து எடுக்கும். அதனால நீ நம்மளோட வேலையெல்லாம் தெரியாதமா வாயில எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குங்க? இனிப்பா இருக்கும், உப்பா இருக்குமா? ஒருவேளை அப்படி யாராவது டேஸ்ட் பண்ணினா வீட்டுல யாருக்கும் தெரியாம நேரத்துல எல்லாம் வந்து ஒரு பாட்டு நேரத்துல படிக்கிறாங்க. உங்களுக்கு அப்பா நினைப்பாங்க. யாருக்கு சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்? உப்பு கறிக்கும். ஏன் உப்பு கறிக்கும்? இந்த சரீரம் மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட சரீரம். அதனாலதான் செத்த பொருள் கூட எங்க வைக்கிறான்? மண்ணில் கூட வைக்கிறான். ஏன் இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. இந்த சரீரம் இது திரும்ப எங்கதான் போகும்? மண்ணில் போகும். அதான் சிலர் கருப்பா இருக்கிறோம், சில சிகப்பா இருக்கிறோம், சிலர் வெள்ளையா இருக்கிறோம், சில எப்படி இருக்கிறோம்? கருப்பா இருக்கிறோம். அதுக்கு நம்ம பண்ற ஆட்டம் சேட்டைகள் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு. அதே சொல்ல மாட்டீங்களா? இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவானது. காலங்கள் நேரங்கள் போக போக 10 வயசு ஒரு சரீரம் நீங்க நம்ம இருக்கா? 30, 35, 36, 40 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் போனா சரீரம் என்ன செய்யாது? நம்ம பேர் என்ன செய்யாதுங்க? கேட்காது. நம்ம என்ன விரும்பி சாப்பிடலாம் சாப்பிட முடியாது. அதுக்குள்ள என்ன வந்துடும்? சுகர் வந்துடும். காபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க. பார்த்து சுகர் இருக்குதா? இல்லம்மா சுகர் இல்லை. அப்படியே வந்து அவங்க எப்படி கேட்கலனாலும் அம்மா எனக்கு சுகர் இருக்குது என்ன செய்ய கம்மியா போட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. உட்கார்ந்து எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு நமக்கு தெரியாது. அதே வயசு 40 மேல போனாலே ஆகாரங்கள் கட்டுப்பாடாக்கப்படுகிறது. 50 வயசுக்கு மேல நம்ம சரீரம் நம்ம பேச என்ன செய்யறது? கேட்கறது இல்லை. 60 வயசுக்கு மேல போனா நமக்கு யாராவது உதவிக்கு ஆட்கள் தேவைப்படுது. ஒரு மண்ணான ஒரு கஷ்டான எந்த இதுக்கும் உதவாத சரீரத்தை தான் அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினான். அது பிறகுதான் ஒரு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எப்பொழுதும் தன்னோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். இந்த மனிதனும் தேவனை விட்டு தூரம் போனான். அல்லேலூயா. தேவனை விட்டு தூரம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பாவம். இந்த பாவம் என்றைக்கு மனிதன் செய்தானோ அப்பொழுது அந்த தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவுகள் முறிக்கப்பட்டது. அதன் பிறகு மனுஷன் என்னமோ முயற்சி பண்ணி பார்க்கிறான். அந்த ஒரு தெய்வத்தை போய் சேர்ந்து கொள்வதற்கு, அந்த ஒரு தெய்வத்தோடு கூட அண்டிக் கொள்வதற்கு இந்த மனுஷன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது. நம்ம வேதாந்தம் சொல்றது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு ஆண்டவர் எப்படியாவது பார்த்து கட்டினார். அதன் பிறகு பொன் நன்றி கூட்டி சிலையை செய்து அதை செஞ்சாங்க. வணங்கினால் காரணம் தேவனிடத்திலிருந்து மனிதன் ஒரு பிரிக்கப்பட்டான். அந்த மனிதனுக்கு சமாதானம் இல்லை. அந்த ஒரு தேவன் மனிதனோடு இருந்த காலகட்டத்தில் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. என்றைக்கு மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டானோ அதன் பிறகு தேவனை அவனால் என்ன செய்ய முடியல, அவனால் ஒரு தரிசிக்க முடியவில்லை. பல முயற்சிகளை செய்து பார்க்கிறான். பொன் கட்டுக்குட்டி உருவாக்கப்பட்டது, பாபேல் கோபுரம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு ராஜாக்கள் எழுதினார்கள். அதன் பிறகு என்னென்னமோ காரியங்களை செய்து பலிபீடங்களை உண்டாக்கி ஆட்டுக்கடாக்களை உண்டாக்கி ஆட்டுக்கடாக்கள் ரத்தத்தை எடுத்து தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய பொன் கன்றுக்கு முன்பாக செய்து பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி மனிதன் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி முடிந்தது. சமாதானம் வாழ்க்கையில கிடைக்கல, நிம்மதியா வாழ்க்கையில கிடைக்கல. எவ்வளவு விதமான கஷ்டங்கள் பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில நிம்மதியும் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறதை என் தெய்வம் பார்த்துதான் அந்த ஒரு தெய்வம் இந்த பூமியில மனிதனாக பிறந்தான். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு. அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் சொல்லிட்டே நம்ம போயிட்டே இருக்கோம். மீண்டும் இழந்து போன அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிறதான அந்த ஒரு உறவு முறையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக
தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. அவர் ஏன் அடிக்கப்பட்டார்? மனுஷனுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் மிகப்பெரிய எட்டினபடியா இந்த பாவம் ஒரு தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள முடியாதபடி இருந்தபடியால் இந்த பாவத்தை மன்னிக்கும்படி தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில் செலுத்தினார். அதனாலதான் ஆட்டுக்கடா கோழிக்கடா என்ன செய்வாங்கன்னா அந்த ரத்தத்தை சிந்தி பாவ தோஷம் நீக்குவதற்காக காரியங்களை செய்வார். 5 அறிவு படைத்த மிருகத்தினுடைய ரத்தம் 6 அறிவு படைத்த மனுஷனுடைய பாவத்தை நீக்குமா என்றால் நீக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தும்படி இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஒரு தெய்வம் தன் ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். கரங்களை தேவன் நன்மை கொண்டு போவார். ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாத ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் ஒரு தேவ சமாதானம் இன்றைக்கும் உங்களுடைய குடும்பம் இருப்பதற்கு காரணம் தெரியுமா? நீங்க சம்பாதிக்கிறதுனால அல்ல, ஏதோ நீங்க கட்டி வச்சிருக்கிற வீட்டுல தேவ சமாதானம் அல்ல, அவருடைய ரத்தத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தன்னுடைய பாவத்தை மன்னித்தபடியினால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். எந்த மனிதனும் ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷன் எல்லா மனுஷனுமே இந்த பூமியில பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராய் போனது நமக்கு ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. பூமியில ஒரு மனிதனும் நீதிமான் அல்ல. நான் தான் கடவுள்னு சொல்ற எந்த மனுஷனும் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழவே இல்லை. எல்லோரும் பாவம் செய்தார்கள். அதனால நீங்க இருக்கிறோம், நான் இருக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு அடங்கி போனோம். பாவத்துக்கு ஒரே பரிகாரம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு ஒரு மாத்திரம் தான். அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஏன் கொண்டாடணும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தத? இதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு 2-3 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் வாதம் பண்ணுறா. நீங்க தவறு பண்றீங்க. கேரளோட நமக்கு ஒரு கோலச்சொல்லி வேணாம் எங்க எழுதி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. இப்பெல்லாம் ஊர்வலம் போய் நின்று ஆண்டவர் போய் சொல்ல சொல்லி நமக்கு எங்க பைபிள் எழுதி இருக்குது. அடுத்து சொல்ற இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தை செய்தி இந்த பூமியில எந்த அப்போஸ்தலர் கொண்டாடினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியா இந்த பூமிக்கு போகும்போது சொன்ன ஒரே ஒரு காரியம், உலகம் முழுவதும் புறப்பட்டு போகுது. எனக்கு உலகம் முழுவதும் புறப்பட்டு போகுது. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏதோ நம்ம ஜாதி இருக்கிறதுக்காக கேரளம் போல எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? கேரளம் போய் ஒரு கிராமத்துல போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு 5 நிமிடம் ஒரு பேசுவதற்குள்ளாக சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் கல்லெடுத்து அடிப்பா, எத்தனை பேர் சண்டைக்கு தெரியாது. எத்தனை இடங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்து இருக்கிறோம். வாய்ப்புகள் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதத்தில் தான் ஒரு தெருப்பசங்கள் பண்ண முடியும். இந்த மாதத்தில் தான் ஆண்டவர் டாக்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதம் இயேசு பிறந்த நற்செய்தி உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றபடிதான் காசு பணம் நேரங்கள் ஏன் வீட்டுல எல்லாம் சமைச்சு 30 பேருக்கு 40 பேருக்கு சமைச்சு ஏன் வச்சிருக்காங்க? ஆண்டுடைய நற்செய்தி இந்த கிராமங்களுக்கு கொண்டு போகிறோம். அல்லேலூயா. இயேசு பிறந்ததை கொண்டாடுற காரணம் தெரியுமா? இயேசு எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும்படி பிறந்தார். கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் யாரும் தள்ளிவிடப்பட்டவர் அல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தான் விசேஷமாக உங்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த மனுஷனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு பிறந்தது நிமித்தமாய் மீண்டும் இந்த பூமியில நீங்கள் நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து மீண்டும் இந்த பூமியில கண்ணை மூடுகிறோமோ அந்த மறுவினாடி நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாய் உங்களுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படியே எழுதி இருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு செய்தி என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர்கள் மாட்டார். மெய்ப்பர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான்.
மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அவற்றை தெரிந்து வைக்கிறார். Specific man, the hand of the Lord. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் தெரிவிக்கப்பட்டவர்கள் உங்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். தங்களை ஒரு ஸ்நானம் ஆண்டவரே, நீரினை தெரிந்து கொண்டதற்கான ஸ்தோத்திரம். நீரினை தெரிந்து கொண்டதற்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, சர்ச்சை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பிறந்த நல்ல நாளில் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட முடியாது. துக்கங்கள் நிவர்த்தியாக்கப்படுவதாக, இருள்கள் எங்களை விட்டு விலகுவதாக, குடும்பங்களை பிடித்திருக்கிற இருள்கள் எங்களை விட்டு விலகுவதாக, ஆண்டவருடைய குடும்பங்கள் காணப்படுகிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக.